குட் மார்னிங் சார். இல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம் போ. யார் அவன்? கூக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிய சுண்ணாம்பால அழிச்சிட்டு கூ ரங்கநாதங்கிற என் பேரை குரங்கநாதன் மாத்தினது. பெயிண்டே அடிச்சுட்டானா பேமானி? யார் அவன்? யார் அவன்? என்னங்கடா முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி சுத்தி வரீங்க? மயிலு சித்தப்பா குத்திட வேண்டியதான். எது குத்த போறீங்களா? எங்க குத்த போறீங்க? எதால குத்த போறீங்க? டேய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. நேத்து நடந்த சுப்பிரமணி கொலையில நீங்க பிரின்சிபல் நடந்துக்கல, அதனால இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்க போறோம். தண்டனையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்ல நாங்க கொடுக்கணுமா? என்னடா குரலை மாத்தி பேசி குஜால் பண்றீங்களா? குள்ளனா சித்தப்பா குத்துப்பா. டேய் என்ன குத்து குத்துன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற? எங்க குத்த போற? குத்திட்டா குத்திட்டா கொட கொடன்னு ரத்தம் கொட்டுது. கிரிமினல் கேஸ், 14 years ஜெயில், தூக்கு தண்டனை. ஏன் வலிக்கவே இல்ல? ஏண்டா இவன் கோமணத்தை என் பையில குத்தின? இது கோமணம் இல்ல, துக்க கொடி. அப்படி என்ன துக்கம்? எத்தனையோ வருஷம் ஃபெயில் ஆயிருக்கிற, அப்பெல்லாம் இல்லாத துக்கம் இப்ப ஏன் தொங்குது? அது இல்ல சார், சுப்பிரமணி இறந்துக்கா குத்துறது. சார் உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கழட்டாதீங்க சார். கவலைப்படாத, டெய்லர் கிட்ட சொல்லி இதை இந்த டிரெஸ்ஸோடயே சேர்த்து தைச்சிட சொல்றேன். தைச்சிருங்களா? ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா மூதேவிங்களா. பின்னால எவனோ குத்திட்டா. ஏதோ என்னால முடிஞ்சது. எத்தனை இடத்துல குத்திட்டேன். வாங்க சுத்தமா போலாம். நம்ம குரங்கநாதனுக்கே கொடிய குத்திட்டோம்ல. குத்துறது நம்ம கிங் இல்ல. வெளியில என்ன சொல்லிடாத. சீதா இங்க வாமா. அட வாமா. மயில நடக்கட்டும். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். என்னங்க விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம சுப்பிரமணி செத்துட்டான்ல, அதுக்கு கருப்பு கொடி. இல்ல நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்ல நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்லண்ணே. சரி. என்ன அண்ணன் சொல்லிருச்சா? வந்துட்டேன். எங்கெங்க எப்பப்ப அநியாயமோ அக்கிரமோ நடக்குதோ சொல்றா, அங்கங்க அப்பப்ப நான் வருவேன். பார்த்திபா சார் சார் நான் நீதான் அவ சொல்லிட்டாளே, நான் வந்து நீ வந்துதான் அவளை கெடுத்து இருக்கிற. ராம் என் நம்புடா, நான் என்ன தப்பு பண்ணடா. இந்த கஜா வந்து கண்ணன் வந்து கரெக்ட். கண்ணனும் கஜாவும் தான் அந்த அபல பொண்ணை காப்பாத்தி இருக்கிறாங்க. இல்லனா இந்நேரம் அவ சின்ன பின்னமா இருப்பா. டேய் உன் கூட படிக்கிற பசங்க கூட படிக்கிற பொண்ணுங்களோட நல்ல மனசோட சகஜமா பழகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடுவுல பாவம் அடக்க ஒடுக்கமா இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்கணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு எருமை? சார் என்ன மார்பட்ட சார், அவன் அடிச்சது தப்பு, தண்டனை கொடுக்கிறதுக்கு அவன் யாரு? எது அவன் யாரா? என்ன கேள்வி கேட்கிற நீ? அவன் இந்த கல்லூரி மாணவ தலைவன். தலைவன் கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை கண்டிக்காம விடுறது தலைமைக்கு அழகு இல்ல. நல்லா கேட்டுக்க. இப்ப எதுக்காக உணர்ச்சி வசப்படுற? இப்படி உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த பையன் மாட்டிக்கிட்டான். தலைவன்கிற முறையில அவன் கண்டிச்சுட்டான். இந்த கல்லூரி முதல்வருங்கிற முறையில நான் பாப்பா விஷயத்துல என்ன பண்ண போறேன் தெரியுமா? இவனை தண்டிக்க போறேன். பார்த்திபா ஒரு 10 நாளைக்கு இந்த காலேஜ் பக்கம் வராத. You are suspended. ஏமா இங்கிலீஷ் காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராத்திரில ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்டியே, நம்ம ஊர் ஆசாமிங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான்? அது போட்டோம், எங்க போற எதுக்கு போறேன்னு பெத்த அப்பங்கிட்ட ஒரு சின்ன குழு தரப்படாதா? பார்ட்டி பாத்தியா? ட்ரிங்கிங் பாத்தியா? அப்ப நானும் வரனே. நாக்கு வறண்டு போய் நமனமான்னு இருக்குதும்மா. நான் போறது என் ஃப்ரெண்டோட பார்ட்டி. லதாவும் வரா. சரி போ. இந்த பாரமா, பார்ட்டினா 1000 ஆம்பளை பசங்க வருவாங்க. ஜாக்கிரதையா நடந்துக்க. நான் பார்க்க போற பையனை நீ கட்டிக்கிட்டா அது ஒண்ணு போதும் பெத்த அப்பனுக்கு. போ. சொன்ன பேச்ச கேட்காம போறாளே, இவ சேஃப்டியா திரும்பி வருவாளா? ஐயோ ஐயோ, அப்பவே யோசிச்சு இருக்கணும். இப்ப ஆயுசு பூரா அவஸ்தைப்பட வேண்டி இருக்கே. ஹலோ, பிரின்சிபல் குரங்கநாதன் ஹியர். யாரு நீங்களா? சரக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா? டோன்ட் வரி சார்,
எப்பவும் போல ஹாஸ்டல் பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப வச்சிட்டுங்களா? போன வச்சிட்டுங்களான்னு கேட்டேன். தேங்க்யூ. வர வர காலேஜ் லேபுக்குள்ளே கஞ்சா வைக்கிறானுங்க. அவனுங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா. ஏய், மேட்ரு லீக் ஆச்சு போல இருக்கு. எங்க பார்த்தா உன் பேச்சு தாங்க பாரு அவனுங்களே. அட போங்கய்யா, அவனுக்கு தெரிஞ்சா கிழிச்சிட்டு போறானுங்க. வாட்? நம்ம காலேஜ்ல, அதுவும் நான் பிரின்சிபாலா இருக்கிற இந்த காலேஜ்ல போதை மருந்து வியாபாரமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆமா, அது எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது? நம்ம காலேஜ் லேப்ல நேத்து ராத்திரி நடந்திருக்கு. கஜாவோட ஃபாதர் செகண்ட் பேசி கண்ண கூட டீல் பண்ணிருக்காரு. வாட்? கஜாவுடைய ஃபாதரா? யூ மீன் இருளப்பன்? ஆமா. அவன் ஒரு கூறுகட்ட குசும்பனாச்சே. இந்த மாதிரி குதர்க்கமான வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதே. ஏன்னா அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, முடியும் கிடையாது. நீங்க பார்த்தது கஞ்சா பொட்டலமா இருக்காது, குரங்கு மார்க்கு பல்புடி பொட்டலமா இருந்திருக்கும். கஞ்சா பொட்டலம் தான் அப்படிங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சியம் ஏதாவது இருக்குதா? இருக்கு சத்யா. நான் பார்த்தேன் சார். நீ பாத்தியா? சரி, ஏரியா பிரகாரம் கஞ்சா பாசல அனுப்பிட்டியா? அதெல்லாம் ஓகே சார். ஆனா ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு சார். என்ன உனப்பா? வேற ஒண்ணும் இல்ல சார். அண்ணா நகர் போக வேண்டிய அபின் பாக்ஸ் போரூர் போச்சு சார். போரூர் போக வேண்டிய கஞ்சா பாக்ஸ் அண்ணா நகர் போச்சு சார். காத்து வராத ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்தானா பழைய லேபு பக்கம் கஜாவோட அப்பாவும் கண்ணனும் கஞ்சா வியாபாரத்தை பத்தி பேசினதை கவனிச்சேன். அபின் பாக்ஸும் கஞ்சா பாக்ஸும் அங்க நிறைய இருந்தது. இருந்த ஆபத்துன்னு உடனே நைஸா நழுவிட்டேன். போது நிறுத்து. அந்த பட்டாப்பட்டி பாத்தி பட்டப்படிப்பு படிக்கிற காலேஜையே கெடுக்க பாக்குறானா? என்ன காதுல காலிஃபிளவர் வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கானா? இந்த கூ ரங்கநாதன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவனாலையும் ஓலை வைக்க முடியாது. ஒலை வச்சாச்சு, அரிசியும் போட்டாச்சு. சார், எங்களுக்கு தேவை உங்க டென்ஷன் இல்ல, உங்க ஆக்ஷன். அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த இருளப்பம் மேட்டரை உடனடியா கேபிஆர் கிட்ட கொண்டு விடுறேன். அந்த கண்ணனை என் கைக்குள்ள வச்சு கசக்கி டூத் பேஸ்ட் மாதிரி பிதுக்கிறேன்.